சொல்லு பெருசு, இன்னைக்கு எப்படி இருக்கு இட்லி? ஐயா சிவலிங்கா. புட்டா, அது சிவலிங்கம் இல்ல, சிவடேச. ஓ சாரிப்பா. ஐயா சிவனேசா, இன்னைக்கு தாப்பா நீ உங்க அப்பா மாதிரி இட்லி சுட்டிருக்க. மக்காளி எடுத்து வாய வச்சது வயித்த கலக்கிருச்சு. அட கிழட்டு கம்டாட்டி, இதுக்குதே எங்க அப்பா இட்லி மாதிரி வரல, எங்க அப்பா இட்லி மாதிரி வரலடியா? இப்ப வருதா? வந்துருச்சு. சாப்பிட்டு உடனே கம்மாய்க்கு போகணும். ஆமா, எங்க ஆளை காணோம்? அந்த விஷயம் தெரியாதா உனக்கு? நீ நேத்து தீப்பெட்டிய ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு விட்டான்னு திட்டினியல்ல? ஆமா திட்ட. தீப்பெட்டிக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா திட்டாம கொஞ்சம் வைக்கலா? ஃப்ரிட்ஜுக்குள்ள எதாவது வைக்க விவசாயம் இல்ல. தீப்பெட்டி வச்சது கூட பரவாயில்ல, தீபாவளிக்கு பிச்சப்பட்ட வெடிகளா தூக்கி உள்ள வச்சிருக்காயா? நல்ல வேலை போட்டு எருமை கட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு, சின்னமா இருந்துச்சு, அதே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பா. எல்லாம் புரியுது, ஆனா நீ திட்டினியல்ல, அதுக்காண்டி கோச்சுக்கிட்டு. ஏடா கோச்சுக்கிட்ட வீட்டுக்கு போயிட்டால போட்டு நாளாவோட சமாதானப்படுத்த வர மாட்டேன். ஆனா கோச்சுக்கிட்டு போயிருந்தாதான் பரவாயில்லையே, அவ ஓடி போயிட்டாயா. ஏடா ஓடி போயிட்டாளா? யாரு கூட? அவ அந்த பொரோட்டா கடைக்காரனை இழுத்துட்டு ஓடி போயிட்டாயா. அட கொடுமை, போய் அவனை இழுத்துட்டா ஓடி போடா. சே, அவ கூட சேர்ந்து வாழ போறேன்னு அவளுக்காண்டி ரொமான்டிக் சாங் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன் பெருசு. முந்தாவா உட்கார்ந்து கிரிக்கிட்டு இருந்தே, அதானே? பார்த்தேன். புரட்டி போட்டு அடிக்குதே, புழுதி காடு தெரிக்குதே, அதானே? அதே பாதி வாழ்க்கை வாழிரே, மீதி வாழ்க்கை. பாட்டு சேர்த்த ரோடு வரைக்கும் கிளியுது. என்ன இட்லி சட்டி எல்லாம் உங்க அப்பே டேஸ்ட் கொண்டு வந்துட்டு இருக்கு. அட அது கிடக்கட்டும், ஏன் ஆளை எட்டு எடுத்து பிரிச்ச? நீ கேட்ட கடையை ஒட்ட கொடுக்கலோடய யாழை கரெக்ட் பண்ணிட்டியல? எது நான் கரெக்ட் பண்ணடா? என்னடா வளர்ற? நான் கரெக்ட் பண்ணி வச்சிருந்த பிள்ளைதாட்டா நீ வந்து தள்ளிட்டு போயிட்ட. ஐயா சண்டை போட்டுக்கிறாதி ஐயா. நான் சொன்ன புரோட்டா கடைக்காரன் இவன் இல்ல. போயிட்டா